லாஸ்ட் 3 டேஸோட ஒரு குட்டி மினி விளாக் பாத்துடலாமா? எல்லார் வீட்லயும் ஆடி மாசம் தாங்க கூழ் ஊத்துவாங்க. ஆனா எங்க அம்மா வீட்ல பழக்கப்படி ஆவணி மாசம் 2வது வாரம் தாங்க கூழ் ஊத்துவாங்க. ஏன்னா எங்க அம்மா வீட்டுக்கிட்ட இருக்க கோயில்ல வந்து அப்பதான் திருவிழா நடக்கும். அதனால திருவிழா நடக்கிற அப்பதான் எங்க வீட்லயும் நாங்க கூழ் ஊத்துவோம். இங்க கூழ் ஊத்துறதுக்கு காராமணி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லா காயும் போட்டு ஒரு கார குழம்பு, கொழுக்கட்டை, முருங்கைக்கீரை, கத்திரிக்காய் பொரியல், கூட்டு அந்த மாதிரி கூழுக்கு நிறைய சைட் டிஷ் பண்ணி இது எல்லாத்தையும் முண்டகக்கன்னி அம்மனுக்கு படைச்சிட்டு அப்புறம் கூழ வந்து ரோட்ல யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு நாங்களுமே அந்த கூழ தான் வீட்லயே குடிப்போம். இந்த திருவிழா நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காப்பு கட்டிடுவாங்க. சாட்டர்டே ஈவினிங்ல இருந்தே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடி இந்த வீடே திருவிழா கோலமா ரொம்ப ஜாலியா இருக்கும். காலையில கூழ் ஊத்தி சாமி கும்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு எல்லாரும் சேர்ந்து சார்மினார் பிரியாணி தான் சாப்பிட்டு இருந்தோம். துபாய்ல ஜூலை ஆகஸ்ட் வெக்கேஷன் கொடுக்கறது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த மாதிரி திருவிழாக்கெல்லாம் ஊருக்கு வந்து சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு போலாம். ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னு பீச்சுக்கு போயிட்டோம். வீட்ல நிறைய குட்டீஸ் இருக்காங்க. அதுல ஒரு குட்டி ரக்ஷிதாக்கு வர வெட்னஸ்டே பர்த்டே. அதனால சர்ப்ரைஸா போய் அவளுக்காக கேக் கட் பண்ணியிருந்தோம். சிலையா செஞ்ச அம்மனை நைட்டு ஃபுல்லா ஊர்வலம் கூட்டிட்டு வருவாங்க. 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எங்க வீட்டுக்கு காலையில ஊர்வலம் வரத்துக்கு மணி 9 ஆயிடுச்சு. எல்லாருமே சக்கரை பொங்கல், மாலை, தேங்காய்ன்னு அம்மனுக்கு ஆரத்தி காட்டுறதுக்காக வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தீபாராதனை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு வீட்ல இருக்க குட்டி குழந்தைங்கள அம்மன் கிட்ட காமிச்சு இறக்குவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.